நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது பிள்ளை. ஏற்கனவே 4 பிள்ளைகளை எங்கள் அம்மாவால் வளர்த்தவே முடியல. சாப்பாடு இல்லை. எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன வேலைக்கு போய் அந்த மாதிரி தான் எங்களை சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து 5வதாக எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் உருவாகும் போது உண்மையிலே எங்கள் அம்மா நினச்சது என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த பிள்ளை வேண்டாம், ஏற்கனவே 4 பிள்ளைகளை வளர்த்த முடியல, அவங்களுக்கு யாரும் இல்லை, இந்த பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை வளர்த்தணும் அப்படின்றதுக்காக நல்ல சாப்பாடும் சாப்பிடலை, அவங்க சந்தோஷமாகவும் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் உருவான நாள் முதல் எங்கள் அம்மாவுக்கு அடி உத, எங்கள் அம்மாவுக்கு மன கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு. டாக்டர்கிட்டே போய் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், எதுக்கு இந்த குழந்தை, ஆனால் என்ன அழிக்க முடியல. எங்கள் அம்மாவே தனியாக போய் நான் பிறக்கும்போது வயிற்று வலி வருது, எவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பிறக்க போகிறேன், அவங்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரசவ வலியாக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து அந்த யாருமே இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறேன். அப்போ வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர் தான் வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கணும், ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஏதாவது பேர் வச்சிடலாமா. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, என்ன பேர் வைக்கிறேன்னே தெரில. பிள்ளைய வேணான்னு நினச்சேன். அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது, அப்போ டாக்டரை நான் ஒரு பேர் வைக்கட்டுமான்னு எங்கள் அம்மா, நீங்கள் வேணா ஒரு டாக்டர் பேர் வச்சுங்கன்னு உடனே அவர் தான் பென்ஸ் அப்படின்ற பேரே வச்சிருக்கிறாரு. ஸோ பென்ஸ் அப்படின்ற பேர் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பேருன்னு எனக்கே தெரில. நான் அந்த கிராமத்தில் இருக்கும்போது, நான் வளரும்போது, நான் ஊழியத்தில் வந்து அந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பேரில் வந்து ஒரு பெரிய கார் இருக்குது, நம்ம பேர் ரொம்ப காஸ்ட்லியான பேர் அப்படின்னு எனக்கு தெரில. வந்து ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர் பேர் என்ன கேட்டால் பென்ஸ் அப்படின்னு. அப்புறம் மெர்சிடிஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மெர்சிடிஸ் பென்ஸ், அந்த பென்ஸ் காருக்கு அப்படி தான் பேர் வரும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து பாருங்க அப்படின்னா, நம்ம நினைக்கல, நம்ம அதுக்காக ஆயத்தமாக இல்லை, நம்ம தகுதி உள்ளவர் அல்ல, ஆனால் ஆண்டவர் அப்படின்ற ஒருத்தரை உறுதியாய் பற்றி பிடிச்சதுனால, அவரை நேசிக்க ஆரம்பிச்சதுனால தான், நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, உங்களுக்காக எதை வேணாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழ்வேன் ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற சந்தோஷம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்ச, அவருக்காக வாழணும்னு நினைச்ச அந்த ஒரே ஒரு காரியத்தை நினைச்சு இன்றைக்கு உலகமே அறிகிற அளவிற்கு கர்த்தர் என்ன கொண்டு வர முடியும்னா, நான் நம்புறேன் கண்டிப்பா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியத்தை செய்வார். உங்க அம்மா அப்பா நினைக்கிறத விட பெரிய காரியத்தை செய்வார்.